இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 லட்ச ரூபாய நான் லாஸே பண்ணியிருக்க மாட்டேன். சரி என்ன ப்ரோ ஆச்சு? வாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ. அதாவது 2023ல நீட்டாக கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேங்க. கொஞ்சம் நல்லா படிக்கிற பையனே வச்சுக்கோங்களேன். 2024ல எனக்கு ஐடி கம்பெனியில் வேலையும் கிடைக்குது. சரவணம் பார்க் ஐடி பார்க்கில் எனக்கு வேலையும் கிடைச்சிருது. நீட்டாக போயிட்டு தான் இருக்குது. இந்த காலேஜ் படித்தப்போ ஒரு மேட்டர் சொல்ல மாட்டேன். காலேஜ் படித்தப்ப கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தான், நீட்டாக இருக்கும். காலேஜும் சரி, எனக்கு கிடைச்ச லவரும் சரி, நல்ல பிள்ளை தான், நல்லா தான் போச்சு. ஆனால் காலேஜ் முடிச்சப்பயே அந்த பிள்ளையும் காலேஜ் முடிஞ்சு போகிறப்பயே அந்த பிள்ளையும் சேர்ந்து போயிடுச்சு, பிரேக்கப் ஆகி போச்சு. ஓகே, அடுத்து 2024ல நீட்டாக வேலையில் ஜாயின் பண்ணுறேன். நல்லாவே போகுது, லைஃபும் நல்லா போகுது, வாழ்க்கையும் நல்லா போகுது, வேலையும் நல்லா போகுது, எல்லாமே நல்லா போகுது. ஓகே சூப்பர். 2025 பிறக்குது. ரெசல்யூஷன் ஏதோ ஒன்று பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுவோம். ஓகேவா? இன்னொரு மேட்டர் சொல்ல மாட்டேன். ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு லவர் ஒன்று கிடைச்சிச்சு. அந்த பிள்ளையே வந்து எனக்கு ப்ரப்போஸும் பண்ணிச்சு. அதுவும் நீட்டாக தாங்க போச்சு. ஓகேவா? ஓகே, 2025ல அடுத்த மூக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு என்ன பண்ணலாம், இருக்கவே இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு அங்கே எங்கேன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, அதை நாமளும் ட்ரை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்தேன். வந்தோடனே எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. என்ன ப்ராப்ளம்னா, சபே கரோ மஜா ரகையா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அதாவது என்னன்னா, அடிச்சு பிடிச்சி அதிக கேபிட்டல் வச்சுலாம் உள்ள வரல. வெறும் 20,000 ரூபாய் கேபிட்டல் வச்சு தான் உள்ள வந்தேன். நீட்டாக போச்சுங்க, நல்லாவே போச்சு. அந்த 20,000 ரூபாய ஒரே வாரத்தில் 35,000 ரூபாயா மாத்தினேன். ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். 2 வாரத்துல 35,000 ரூபாயா மாத்தினேங்க. ஓகே, 20,000 ரூபாய் பண்றப்ப நமக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வருது. அப்போ 1 லட்ச ரூபாய் வச்சு பண்ணா அப்படின்னு தோணுச்சு. ஆனா அப்பதான் என் மைண்ட் 1 லட்ச ரூபாயோட ஸ்டாப் ஆகல. நம்ம 2 லட்ச ரூபாய் வச்சு பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட் வரும். நாம ஒரு மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பளத்தை இதுல ஒரு ட்ரேல கிடைச்சிரும் போலயே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகே, நானும் கேபிட்டல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டேன். கார்டை தேய்ச்சேன், அப்புறமேட்டு ஆன்லைன்ல லோன் வாங்கினேன், அடிச்சு பிடிச்சி எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த 2 லட்ச ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணப்போ எனக்கு நல்லாவே போச்சு. வாழ்க்கை அப்படியே பெட்டர் ஆகிட்டே போற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா, ஜாபை குட் பண்ணிடலாங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா பார்த்துக்கோங்க, மார்க்கெட் என்ன அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த 2 லட்சம் முதல் நாள் 2,10,000, அடுத்த நாள் 2,30,000, அடுத்த நாள் 2,50,000, அப்படியே டப்பு 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 டப்புன்னு மேலே போகுது ஒரே வாரத்தில். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, ஜாபியே விட்டுலாம். ஆனால் இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னன்னா, நம்மளோட கொலீக்ஸ், நமக்கு பிடிக்காத எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸில் உட்காந்து ட்ரேட் பண்ணுறான் அப்படி இப்படின்னு போட்டு விட்டாங்க. நான் என்கிட்ட மேனேஜர்கிட்ட அப்பயும் கொஞ்சம் திமிரான பையன் தான். ஓகேவா? மேனேஜர் உங்கள் வேலை ஆகுதா இல்லையா? ஓகேவா? அதாவது நான் என்னோட ஒர்க்கில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், மற்றபடி ட்ரேட் பண்ணுறேன் பண்ணாது அது என்னோட விஷயம் தான். ஓகேவா? நான் என்ன பண்ணேன், ட்ரேட் ஆரம்பிக்கிறப்பயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். மனுஷன் தரவே இல்லை. நான் இருந்துட்டு இப்போ தான் ட்ரேடிங்கும் பண்ணின்னு இருக்கோம், கையில் காசும் வந்துன்னு இருக்குது. அவர்கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா செய்கிறேன், இல்லைன்னா நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மனுஷன் என்ன கோபத்தில் இருந்துச்சு இல்லை, சரிப்பா நீ இப்போ பேப்பர் போட்டுக்க அப்படின்ட்டா. ஓகே, பேப்பரும் போட்டாச்சு. எங்கள் கம்பெனியில் 2 மாதம் பேப்பர் பீரியடு, பேப்பரும் போட்டாச்சு, பேப்பரும் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டே எனக்கு ப்ராஃபிட் அள்ளி கொடுத்துட்டு என் வாழ்க்கையே அப்படியே மேலே போயின்னு இருக்கு. அப்போ தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ராப்ளம்னா, பேராசை யாரை விட்டுச்சு அப்படிங்கிற கதையா. 2 லட்சங்கிறது 10,000 20,000 ஆரம்பிச்சு அப்படியே மேலே போச்சா. கீழே இறங்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு, முதல் நாள் 20,000 ரூபா காலி. ஓகேவா? 1,80,000 தான் என் கையில். அடுத்த நாள் கேபிட்டல்லேருந்து சொல்கிறேன், அடுத்த நாள் அப்படியே 20,000, அடுத்த நாள் 35,000, அப்படி இப்படின்னு வந்து 4 நாளில் 1 லட்ச ரூபாய் ஒழிச்சு கட்டிட்டேன். என்கிட்ட இன்னும் 1 லட்ச ரூபா தான் இருக்குது. நான் பண்ணி என்னோட கேபிட்டலோட சேர்த்து என்னோட ப்ராஃபிட்டோட சேர்த்து எல்லாமே காலியாகி போய்கினே இருக்குது. 1,10,000 ரூபாயோட அப்படியே நிறுத்துறேன், முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துறேன். ஓகே, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், எப்படியாவது அது லேர்ன் பண்ணி வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும். ஏன்னா பேப்பர் பீரியடு, பேப்பர் வேலை நடந்துன்னு இருக்கு. எனக்கு இன்னும் 2 மாதத்தில் வேலை, புது வேலை தொலைவே ஆகணும். ஒரு சைடு ட்ரேட் பண்ணிட்டு ஒரு சைடு ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமே எனக்கு கிடச்சிருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டே பேப்பர் பீரியடில் இருக்கேன், நோட்டிங் பீரியடில் இருக்கேன். ஓகேவா? அடிச்சு பிடிச்சி, அதாவது எப்படின்னா ஹைப்ரிட் மெத்தடில் இருந்துச்சு. 3 நாள் ஆஃபீஸ் போகணும், 3 நாள் வீட்டில் இருந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அடிச்சு பிடிச்சி நெப்போட்டிசம் அப்படி இப்படி கால் கையெல்லாம் உழுந்து வாங்கிட்டேன். ஓகேவா? பேப்பர் பீரியடில் யாருக்குமே கிடைக்காது, ஆனால் நான் வாங்கினேன். ஓகேவா? ஓகே, அது மேட்டரில் எப்படின்னா அப்படியே லாஸ் ஆகினே வந்துக்கினே இருக்கு. அப்படியே லாஸ் 1,10,000 நிறுத்துறேன். ஓகே, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், நாம் இதை கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம காசை நம்ம இழந்துடவே கூடாதுங்கிற கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஓகேவா? அப்போ தான் இருந்துட்டு ஆன்லைனில் என்னோட பார்த்தீங்களா, டெய்லி நான் ஒரே ட்ரேடு தான் பண்ணுவேன். என்னோட கோர்ஸ் வெறும் 5,000 தான். ஒரு தடவை ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், லைஃப் டைம் சப்போர்ட், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்.
இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், லாஸே கிடையாது, 100% ப்ராஃபிட் ஆச்சு பூச்சு, அது ஆமா தூமா, லாஸ்ட் லாட் அவைலபிள் போட்டு போட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் வச்சுக்கன்னு சொல்லி வாங்கவும் வச்சுட்டான். அவன் கோர்ஸ் 5000 ரூபா கொடுத்து நாசமாக தான் போவான், நல்லா இருக்கவே மாட்டான். ஏன் ப்ரோ அப்படின்னா, ஒரு மேரும் இல்லைங்க இந்த கோர்ஸில், ஒரு மேரும் இல்லாததுக்கு 5000 வாங்கிட்டான். டேய் அந்த கோர்ஸ் 500 ரூபாய்க்கு போடும்டா, அதுக்கு எதுக்குடா 5000 ரூபா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே போய் தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உட்காந்து பேப்பர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1,00,000 அதான் 1,10,000 அந்த 5000 ரூபா கோர்ஸ் வாங்கிக்கிறானே, 1,05,000 வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறேன். 1,60,000 வரையும் கொண்டு வந்துட்டேங்க. ஓகேவா, நமக்கு தான் காசு வந்தோடனே அப்படியே போட்டு ஆட்டுட்டு அலம்பிட்டு திரும்பவுமே காசு வர ஆரம்பித்தோடனே திரும்பவும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் பேராசப்பட ஆரம்பித்தேன். அந்த 1,60,000 கொண்டு போனேன்னு சொல்லல, 3 நாளில் திரும்பவும் எனக்கு 1,00,000 கொண்டு வந்து விட்டுருச்சு. ஐயோ சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரே ட்ரேடு எடுத்தா ஜெக் பட் அப்படின்னு சொல்லி தாங்க ட்ரேட்குள்ளே போனேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே ட்ரேடில் 68,000 ரூபாய் லாஸ் பண்ணுங்க. ஒரே ட்ரேடு, நீங்கள் யாருமே இந்த மாதிரி லாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரே ட்ரேடில் 68,000 லாஸு. அடுத்த ட்ரேட் எடுக்க போய் மிச்சம் இருக்கு 30,000 காலி. ஒரே நாளில் 2 நாளில் 1,00,000 ரூபாய் முடிச்சு கட்டிட்டுனே சொல்லலாம். ஓகேவா, முடிச்சு கட்டிட்டு அப்போ தான் யோசிக்கிறேன், பேப்பர் பீரியட் வேறு போயிட்டு இருக்கு, என்னதான் பண்ணுறது எதுனா பண்ணுறதுன்னு. ஓகே இப்போ வேறு வழி இல்லை, ரெசோசன் 2025 ரெசோசன் வேறு, ஏன்னா ஐடி கம்பெனியில் அங்கங்கே லே ஆஃப் பண்ணுறான். நான் என் ட்ரேடிங்கில் காசு வந்துருக்குங்கிற பொச்சு கொடுப்பில் வேலை எடிஷனும் பண்ணிட்டேன். இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. டேய் வெளியே எந்த கம்பெனிலையும் வேகன்சி இல்லை, போய் நீ மேனேஜர் கார்டிலே தான் விழணும் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லை. ஸோ நான் மேனேஜர்கிட்டே போய் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, ஸோ நான் இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட இப்போ ஹைக் போடுறப்ப ஹைக்லாம் கேட்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற அவன் இஷ்டத்துக்குலாம் பேசுகிறான். என்ன பண்ணுறது, பல்ல கடிச்சு அவன் என்ன பேசுகிறான்னு நான் கேட்குற நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கை கட்டிட்டு ஓகே பேப்பரை வந்து இது பண்ணிடுங்க, ரிவைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாடா அப்படிங்கிற மாதிரி வேலையை காப்பாற்றிட்டேன். அந்த ஒரே ஒரு பேட்டர்ன் சொன்னல, இப்போ 2026 திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன் வித் டிசிப்ளினோட. ஒரு லாஸ்னா ஒரு லாஸ் தான், ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேட் தான் சொல்லி நீட்டாக பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ நான் எவ்வளோ லாஸ் பண்ணணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். ரெக்கவரி பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் உங்களுக்கு நான் என்னோட போர்ட்ஃபோலியோ ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் பிரதர். என்னோட பிஎன்ஆல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவை எனக்கு முடிச்சாரு. ஓகேவா, அந்த கோயம்புத்தூர்கார நண்பர். ஓகேவா, இதனால சொல்கிறேன் அப்படின்னா, என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லவே இல்லைன்னா டிசிப்ளின் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தாராம் மார்க்கெட்டில். ஓகேவா, டிசிப்ளினாக பண்ண ஆரம்பிச்சாராம். இப்போ பண்ண லாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காராம். கூடிய சீக்கிரத்தில் ரெக்கவரி பண்ணி முடிச்சிடும் பிரதர் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சாரு. இப்போ 2026 வேற கம்பெனிக்கு நான் ஸ்விட்ச் ஆகிட்டேன் பிரதர், நல்ல எல்பியில். ஓகேவா, அதோட 2 LP அதிகமாக நான் ஸ்விட்ச் ஆகிருக்கேன் பிரதர்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சாரு. எதுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நிறையா மெத்தட் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா அது இது லொட்டு லொஸ்க்குன்னு நிறையா இருக்குது. ஓகேவா, ஆனால் டிசிப்ளின் இருக்கா? டிசிப்ளின் இருந்தால் மார்க்கெட்டில் காசு இருக்குது. ஓகேவா, சரி ஓகே. வேறு எதுவும் உங்களுக்கு உங்கள் ஸ்டோரியை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணோம்னா மறக்காமல் கமெண்டில் சொன்னாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து சொன்னீங்கனாலும் சரி. டாட்டா, டேக் கேர்.